ஒரு பச்சை மிளகாயும் ஓகே கொஞ்சம் தேங்காயும் அரைச்சு கொடுங்க. ஓகே, ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் தேங்காய் நம்ம இதில் வச்சுக்கலாம். எஸ், அது போதும் இல்லையா? இது நான் சொல்றது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். ஓகே, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் அண்ட் ஒரு பச்சை மிளகாய் போட்டு நம்ம இப்போ அரைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி குட்டி குட்டியா நறுக்கி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எஸ். சோ இதுல வேற என்ன ஆட் பண்ண போறோம்? தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்சிட்டீங்கல்ல? அரைச்சாச்சு. ப்ளீஸ் எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். 1-2 அரைஞ்சா போதும். ஓகே, சூப்பர். சோ புடலங்காய் நல்லா உப்பு போட்டு நல்லா வேக வச்சு குட்டி குட்டியா நறுக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வேக வைக்க வேண்டாம், ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கருக்குன்னு இருந்தா நல்லா இருக்கும். இது வச்சுட்டு ஓகே. சோ அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் அண்ட் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியை குட்டி குட்டியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்க கொஞ்சம் வாட்டர் எடுங்க. இந்தாங்க தண்ணி. புடலங்காய் தயிர் பச்சடி வெயில் காலத்துல இந்த மாதிரி தயிர் பச்சடி அதிகமா நம்ம சாப்பிடுறது நம்மளோட உடம்ப ரொம்பவே கூல் பண்ணும். ஸோ தயிர் பச்சடி அப்படின்னும் பொழுது நீங்க நார்மலா செய்யக்கூடிய தயிர் பச்சடி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா தயிர் பச்சடி நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்பவே நம்ம டேஸ்டியாவும் இருக்கும். அதே சமயத்துல மத்தியான வேளையில ஒரு தயிர் பச்சடி எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கொஞ்சம் ஆயில் விடுங்க. ஸோ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சமா தான் கடுகு வேணும், தேவையான அளவுக்கு உளுத்தம் பருப்பு அண்ட் பெருங்காயத்தூள். ஓகே, போதுமா கடுகு? கடுகு போட்டாச்சு. அண்ட் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஸோ கடுகு வெடிஞ்ச உடனே நம்ம உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். போதுமா? வாவ், அவ்வளவுதான். நான் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சா? வாவ், உப்பு மட்டும் செக் பண்ணிடுறேன். ஏன்னா புடலங்கால மட்டும் தான் போட்டது. ஓகே, கரெக்டா இருக்கா? உப்பு கொஞ்சம் வேணும். ஓகே, எடுக்க உப்பு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தாளிச்சதை போட்டேன். யம்மி, சூப்பர். அவ்வளவுதான். தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிட்டோம்னா போதும். புடலங்காயில அதிகமான இரும்பு சத்து இருக்கு. பெண்களுக்கு இரும்பு சத்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இரும்பு சத்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்க வந்து கவலையப்படாதீங்க. புடலங்காய் நீங்க சாம்பார்லயோ இல்ல இந்த மாதிரி பச்சடி நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப கூலாவும் இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு அந்த ஆரோக்கியம், அந்த ஊட்டச்சத்து உடம்புக்கு ஏறும். அண்ட் மத்தியான வேலைகள்ல இந்த மாதிரி பச்சடி சாப்பிடுறதன் மூலமா நீங்க வெயில போயிட்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருப்பீங்க. நீங்க வந்து சாப்பிட்டு வெளியில போனாலும் ரொம்ப கூலா இருப்பீங்க. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சல் அதிகமா இருக்கும், இறுக்கமா இருக்கும். இந்த மாதிரி கூலான விஷயங்களை நீங்க சாப்பிட்டு வர இந்த வெயில நம்மளால வந்து ஈக்குவலைஸ் பண்ண முடியும். ஓகே, புடலங்காய் தயிர் பச்சடி என் கையில இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு முன்னாடி செய்முறை விளக்கத்தை பார்த்துட்டு வந்துருங்க. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.